யூடியூப்ல நம்ம எல்லாருமே போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 ஆப்ஷன் காமிக்கும். அந்த 3 ஆப்ஷன் என்னென்ன எதுக்காக இருக்குது அப்படின்னே தெரியாமல் நிறைய பேர் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். இதனால நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காப்பிரைட் வரும், அப்படி இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் கம்மியாவாங்க, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ கவுண்ட்ஸை விட வியூஸ் கவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மியாகும். நமக்கு ஏன்டா வீடியோ போடுறோம் வியூஸே வரல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு வந்து நம்ம தள்ளப்படுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 3 விஷயம் என்னென்னா எதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து பேச வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, ஓகே, வாங்க வீடியோவை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம். போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் இருக்கும். பப்ளிக், அன்லிஸ்ட் அண்டு ப்ரைவேட் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் பப்ளிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தோடனே வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது முன்னாடியே ஃபஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த பப்ளிக் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போஸ்ட் ஆயிரும். போஸ்ட் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து அந்த வீடியோ போய் சேர்ந்துடும். ஸோ அப்படி போய் சேரும்போது அந்த வீடியோவில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்ததுன்னா நம்மளால் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து பப்ளிக் போஸ்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் அதில் காப்பிரைட் ஏதாச்சும் இஷ்யூ இருந்தது அப்படின்னா நம்ம அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணி தான் உள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ நீங்கள் தரமாக பண்ணியிருக்கீங்க, நான் வந்து என்னோடய தம்ப்லைன் கரெக்டு, என்னோடய ஹெட்டிங் கரெக்டு, நான் வீடியோ வந்து குவாலிட்டியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா மட்டும் பப்ளிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அதை போஸ்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா அடுத்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ அதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் போடுற வீடியோ வந்து காப்பிரைட் வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோவே உங்களுக்கு வேஸ்ட்டான மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி போஸ்ட் போடுறதுல ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் பண்ணியிருக்கிற விஷயம் கரெக்டாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் பப்ளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயமே வராது. கடைசி வரைக்கும் நீங்கள் போடுற வீடியோ வந்து க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், அடுத்த விஷயத்த நான் சொல்கிறேன். அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போடுறோம், வீடியோ போடுறது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணி ப்ராசஸிங்கில் தான் இருக்கும். ஸோ ப்ராசஸிங்கில் இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூ எதுவுமே வராது. அது எதுக்காக அப்படின்னா வெயிட் பண்ணி வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குல்ல. இப்போ நான் வீடியோ போடணும், நான் போட்ட வீடியோ சென்ட் ஆகிருக்கும், ஆனால் வந்து அது யாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்காது. ஒரு சிலர்கிட்ட காமிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய இஷ்யூ ஆக போகிறதில்ல. ஸோ அந்த வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகிருக்கும், பப்ளிஷ் ஆகி யாருக்கும் காட்டியிருக்காது. அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீக்ரியேட் பண்ண முடியும். அதாவது நான் தம்ப்லைன் அதே நேரத்தில் நான் அடுத்து இப்போ இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருப்பேன், நாளைக்கு காலையில் வந்து நான் அதுக்கு தம்ப்லைன் கொடுக்கலாம், ஹெட்டிங் கொடுக்கலாம், நான் என்ன வேணால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட்டு. ஸோ வெயிட் பண்ணி அதை பார்க்க வைக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட்டு. ஸோ இதுக்கான மீனிங் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் அப்படிங்கிறது நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், என்னோட மெமரியாக அந்த வீடியோ இருக்கணும். ஸோ நான் வந்து யாருக்குமே நான் போடுற வீடியோ அது தெரியக்கூடாது, நான் போட்ட வீடியோ எனக்கு மட்டும் தெரியணும், கடைசி வரைக்கும் அது என் மெமரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் தாராளமாக கொடுக்கலாம். ப்ரைவேட் கொடுக்குற மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ யாருக்குமே தெரியாது. ஸோ வந்து நீங்கள் யாருக்கும் வந்து போயிருமோன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. அதே மாதிரி அனலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி லிங்க்கை எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா போய் சேரும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபாலோவர்ஸ் தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் கொடுங்க. வீடியோ பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரோத் ஆகும். அதே மாதிரி இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது ஷெட்யூல் மோடுங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நான் வீடியோ பண்ணியிருக்கேன், எனக்கு இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணணும், எனக்கு டைம் இல்லை, பட் நான் இன்டர்நெட் எனி டைம் ஆனில் தான் வச்சுருப்பேன் அப்படின்னா டைம் செட் பண்ணிக்கலாம், டேட் செட் பண்ணிக்கலாம். டேட் செட் பண்ணிவிட்டு இந்த நாள் தான் வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி வந்து அந்த வீடியோ அந்த அன்னைக்கு அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் படி உங்களுக்கு வந்து போஸ்ட் ஆகும். ஸோ அப்படி போஸ்ட் ஆகும்போது நீங்கள் இப்போ டெய்லி வந்து வீடியோவை அப்லோட் பண்ணிக்க முடியும், டிலே ஆகாது. நீங்கள் நினைக்கிற டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு போய் சேர்ந்துடும், அப்லோடும் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இஷ்யூ ஆகாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சில பேர் வந்து அன்லிஸ்ட் போட்டால் வியூஸ் வந்து கம்மியாகுதுன்னு நினைப்பாங்க. ஸோ அன்லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீடியோ போடுற குவாலிட்டி, தம்ப்லைன் இதெல்லாம் தான் வந்து உங்கள் வீடியோவை க்ரோத் பண்ண வைக்குமோ தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது. நீங்கள் பப்ளிக் கொடுத்தாலும் சரி, அன்லிஸ்ட் கொடுத்தாலும் சரி, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவோட க்ரோத்தை பொறுத்து தான் இருக்குது. அதாவது புதுசாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அதுக்குள்ளே கொண்டு வரணும், வீடியோ குவாலிட்டி அந்த அளவுக்கு பெருசாக இருக்கணும், அப்போ தான் அந்த வீடியோ பெரிய லெவலில் ரீச் ஆகும்.
ஸோ இந்த 3 விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் போடுற முன்னாடி அனலிஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பப்ளிக் கொடுத்தாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ போட்டு பப்ளிஷ் பண்ணாலும் சரி. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் தம்ப்லைன் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.